கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லைங்க. எந்த ஊர்லயும் சரி, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க இருந்தாங்கன்னா, அவங்கள புடிக்கணும். சட்டம் எதுக்கு இருக்கு? போலீஸார் எதுக்கு இருக்கிறாங்க? இவங்கெல்லாம் அவங்கள பிடிக்கணும். பிடிச்சு கள்ளச்சாராயம் காய்ச்ச விடாத அளவுக்கு அவங்கள தண்டிச்சு, அவங்கள அடுத்தது அவங்க அந்த தப்பு செய்யாத அளவுக்கு கொண்டு போகணுமா இல்லையா? ஆனா எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. அப்புறம் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க. அத குடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போறாங்க. அதில ஏதாச்சும் ஒண்ணு இறந்து போயிட்டாங்கன்னா, நிதி குடுக்குறதுக்கு நீங்க இருக்கிறீங்க. அரசாங்கம். நீங்க தான் தமிழக முதல்வர் ஐயா இருக்கிறீங்க. மற்ற கட்சிக்காரங்கலாம் இருக்கிறீங்க. அப்புறம் என்னங்க? சிலரு தற் வாழவே பிடிக்கல, தற்கொலை பண்ணி சாகணும்னா, உடனே கள்ளச்சாராயத்த போய் தேடி போய் குடிப்பாங்க. அந்த மாரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க ஊக்குவிக்கிற மாரி நிதியெல்லாம் குடுத்தீங்கன்னா, ரொம்ப பேரு விவசாய நிலத்தில பறி குடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் சாராயத்த குடுத்து செத்து போயிரலாமா? சொல்லுங்க நீங்களே. நான் அதில நெறைய பாதிச்சிருக்கிறேன். என்னுடைய விவசாய நிலங்கள் இது மட்டும் இல்லைங்க. இன்னும் நிலங்கள்லாம் இருக்குது.